என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஆரீரருணோதயம் போல் உதித்து வரும் இவன் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா, பதினாயிரங்கள் சிறந்தோ, பதினாயிரங்கள் சிறந்தோ. இந்த மாலை நேரத்தில் என்னோடு கூட உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். என் பிரியமே நீ ரூபவதி, நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மணவாளனும் மணவாட்டியும் பேசி கொள்ளுகின்ற, ஒருவருக்கொருவர் தங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுதலை தான் நாம் இந்த வேத பகுதியிலே நாம் வாசித்து வருகிறோம். மணவாளன் மணவாட்டியை பற்றி சொல்லுவதும் மணவாட்டி மணவாளனை பற்றி சொல்லுவதுமாக நாம் மாறி மாறி ஒருவர் தங்களை குறித்து அல்லது மற்றவர்களை குறித்து மெச்சிக்கொண்டு பேசுகிற ஒரு அன்பினுடைய உரையாடுதலை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். மணவாளன் என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும், மணவாட்டி என்று சொன்னால் சபையாகிய நம்மை பற்றியும் சொல்லுகிறது. ஒரு மணவாளனை ஒரு மணவாட்டி எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கும், ஒரு மணவாளன் மணவாட்டியை எந்த விதத்தில் எதிர்பார்க்கிறார் என்கின்ற எதிர்பார்ப்பை பற்றி தான் நாம் இந்த பகுதியிலே நாம் வாசித்து வருகின்றோம். இன்றைக்கு 15வது வசனத்தை நாம் கவனிப்போமே. 3ஆவதாக இந்த வசனத்திலே சொல்லப்படுகிற இன்னொரு பகுதியை கூட நாம் கவனித்து நாம் நிறைவு செய்யலாமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன் கண்கள் புறா கண்கள் என்று சொல்லப்படுகிறது. உன் கண்கள் புறா கண்கள் என்ற ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகின்றது. நீங்கள் வேதத்தில் புறாவை பற்றின சம்பவத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஏறக்குறைய வேதத்திலே ஒரு 30 இடங்களிலே புறாக்களை பற்றினதான ஒரு தோற்றம், அதனுடைய பிறப்பு அல்லது அதனுடைய அமைப்பு அல்லது அதனுடைய தன்மைகள் என்று சொல்லப்படுகிற ஒரு 30 இடங்களிலே வேத புத்தகத்திலே சொல்லப்படுகின்றது. அப்படி வேத புத்தகத்திலே புறாவை அதிகமாய் நாம் அறிந்திருக்கிற ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய ரூபம் தெரியாதுன்றதுனால அவர் ஒரு சாயலை காண்பித்தார், புறாவை போல காண்பித்தார். ஆனால் ஊரில் இருக்கிற புறா எல்லாம் பரிசுத்தாவி கிடையாது, சரிங்களா? அதே நேரத்தில் நம்ம ஒரு புறா வரைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை பரிசுத்தாவி அப்படி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவனையும் தெய்வத்துவத்தையும் நீங்கள் எந்த விதத்திலும் எந்த அடையாளத்தை கொண்டும் அவைகளை கவனிக்கக்கூடாது. சொரூபமோ ரூபமோ நமக்கு இருக்கவே கூடாது. ஒருவேளை வேதத்தில் ஒரு புறான்னு சொல்லப்பட்டதுனால நம்மளும் ஒரு 4 புறா வரைஞ்சிருப்போம் அப்படின்னா ஒரு 4 ஆவியானவர் நம்மக்கிட்ட இறங்குவார் அப்படின்றதுலாம் கிடையாது. அது வேதத்தில் ஒரு ரூபத்திற்காக இப்படியான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுவதற்கான ஒரு வார்த்தையாய் வருகிறதே ஒழிய, ஆவியானவர் புறாவின் ரூபத்தில் இருக்கிறார் என்பது வேதத்தில் உள்ள சத்தியம் அல்ல, சரிங்களா? ஆகையினால சில நேரங்களில் பரிசுத்த ஆவியானவர் நினைச்சு வீட்டில் புறா வளர்த்துருவாங்க, சரிங்களா? அந்த புறா உங்களுக்கு ஆவியை கொடுக்காது, அசுத்தத்தை தான் கொடுக்கும். அது அங்கங்கே அசுத்தம் பண்ணி வச்சுட்டு போவோம், அதை தான் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால தேவனையும் தெய்வத்துவத்தையும் நீங்க எந்த சாயலுக்கும் ஒப்பிடவே கூடாது. வேதத்திலே நாம் அதை புரிந்து கொள்வதற்காக நான் எப்படி சொல்ல, நேச்சர் ஆஃப் எபிஜியான் ஆர் டவ், அதனுடைய அமைப்பு தன்மை என்கின்ற தன்மைக்கான ஒரு சொரூபத்தை கொடுப்பதற்கு அதை அடையாளப்படுத்தி இருக்கலாமே ஒழிய, நேரடியாய் தேவன் இப்படித்தான் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி வேதத்தில் எங்கேயுமே சொல்லப்படலை. நாமும் அப்படி எந்த விதத்திலும்
எடுத்துக்கொள்ள கூடாது. கவனிங்க, இன்றைக்கு இந்த புறா கண்கள், புறாவை பற்றி நாம் நிறைய பார்க்கலாம். இனி வருகிற இடத்துல நிறைய இடங்களில் புறாவை பற்றியும் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு இந்த புறா கண்கள் அப்படின்ற ஏரியா மாத்திரம், புறா கண்கள் அப்படின்ற இடத்துக்கு மாத்திரம் நாம் கவனிக்கலாம். நீங்க வேத புத்தகத்திலே புறா கண்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த புறா கண்களை குறித்து வாசிப்பீர்களானால், இந்த புறா கண்கள் என்று சொல்லப்படுகிறது 3 காரியங்களை அடையாளப்படுத்துகிறது. ஒன்று, புறா கண்கள் என்று சொன்னால் ஒரு நோக்கமுடையது என்பதற்காக தான் புறா கண்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஃபோக்கஸ். இரண்டாவது, ஒரு காரியத்தை நுணுக்கமாய் கவனிக்கிற கவனிப்பிற்கு தான் புறா கண்கள் என்று சொல்லப்படுகிறது. ஃபெட்டலிட்டி. மூன்றாவது, புறா கண்கள் என்று சொன்னால் எதை கவனித்தாலும் அதை நேர்த்தியாய் கவனிக்கிற ஒரு கவனிப்பு அல்லது நேர்த்தியான என்ற ஒரு வார்த்தையை நாம் வைத்துக் கொள்ளலாம். ஃபேவர். நான் உங்களுக்கு இந்த 3 அர்த்தத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. புறா கண்கள் என்று சொன்னால் 3 காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அது நோக்கத்தை குறிக்கிறது, நுணுக்கத்தை குறிக்கிறது, நேர்த்தியை குறிக்கிறது. இதை நம்ம வேதத்தோட கம்பேர் பண்ணி எடுத்தோம்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை நம்ம அதை அப்படியே அப்ளை பண்ணி நம்ம பார்ப்போமே. ஒரு புறா என்று சொல்லும் பொழுது அது தன்னுடைய நோக்கத்திலே சரியா இருக்குமா? நோக்கம் என்று சொன்னால் என்ன அப்படின்னா, புறாவினுடைய கேரக்டர்லேருந்தே வருவோமே. ஒரு புறா ஒரு காரியத்தை பார்க்கும் என்று சொன்னால் அதனுடைய கண்கள் இரண்டும் சரியாய் ஒரே காரியத்தை தான் கவனிக்குமா? இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, நம்ம பார்க்கும்போது 2 கண் இருக்கு. இந்த 2 கண்ணை என்ன பண்றோம், ஒரு இடத்துல நம்ம கவனம் செலுத்தி நம்ம பார்க்குறோம். இதே போலதான் புறா பார்க்குமா? ஒரே கவனம். ஆனால் பறவைகளுக்கு வெவ்வேறு விதங்களும். இந்த கண் இந்த பக்கம் பார்க்க, இந்த கண் இந்த பக்கம் பார்க்க. பிக்சர் சரிங்களா? அதாவது மிருகங்களுக்கு பறவைகளுக்கு இருக்கிற நிறைய வித்தியாசமான நல்ல நல்ல தன்மைகள் உண்டு. ஆனால் இந்த புறாவுக்கு ஒரே நோக்கத்தோடு ஒரே காரியத்தை தான் அது கவனிக்குமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை வைத்து ஒரு மணவாட்டிக்கு அடையாளத்தை சொல்லுகிறேன். உன்னுடைய கண்கள் புறா கண்கள் என்று மணவாளன் மணவாட்டியை பார்த்து சொல்லுகிறார் என்று சொன்னால், முதலாவது அவர் சொல்லுகிறார், நீ நோக்கத்திலே சரியாய் இருக்கிறவள் அப்படின்னு அர்த்தம். நோக்கத்திலே. அப்படி என்ன நோக்கம் என்று சொன்னால், நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசிப்பீர்களானால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்ட பின்பு அவர் சொல்லுகிறார், அவர் போய் பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் போது அவருடைய பிரசங்கத்தோட ஆரம்பம் என்ன தெரியுங்களா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. வசனத்தை எடுத்தவங்க ஒருத்தர் வாசிங்க. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். நீங்க கவனிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய ஆரம்பத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? பரலோக ராஜ்யம். அவருடைய ஊழியம் முடிகிற வரைக்கும், இந்த உலகத்துல முடிகிற வரைக்கும் அவருடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? உங்களையும் என்னையும் பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு சேர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், அதுதான் நோக்கம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பணம் சம்பாதிக்க வரல. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எதையோ ஒரு காரியத்தை சாதித்து தன்னை ஒரு தெய்வமாய் காண்பித்து விட்டு போகிற ஏதோ அவதாரம் என்று சொல்லப்படுகிற ஏதோ அவதார புருஷனா எதையும் செய்ய வரவில்லை. அவர் வந்த ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுங்களா? நீங்களும் நானும் பரலோகத்துக்குரியவங்க. அந்த பரலோகத்துக்குரிய வழியை நம்ம மறந்துட்டோம், இழந்துட்டோம். அதை மீட்டு நம்ம இடத்துல கொடுத்து பரலோகத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்காக வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எங்க போனாலும் என்ன பேசினாலும் நீங்க கவனிச்சு பாருங்களேன், பரலோக ராஜ்யத்தையே வச்சு பேசுவார். பரலோக ராஜ்யம் நல்ல விதைக்கு ஒப்பனையாக இருக்கிறது. பரலோக ராஜ்யம் புளித்த மாவிற்கு ஒப்பனையாக இருக்கிறது. ஓமைகள் எல்லாம் சொல்லும் பொழுது நீங்க பாருங்க, பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம், இதை பத்தியே பேசிட்டு எங்க போனாலும் பரலோகத்தை பத்தியே பேசுவார். எங்க உட்கார்ந்தாலும் பரலோகத்தை பத்தியே பேசுவார். எந்த இடத்துல இருந்தாலும் பரலோகம், 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 இதை பத்தியே பேசுவார்.
ஒரு காலத்துல கிறிஸ்தவர்களை பார்த்தாலே நிறைய பேர் பயப்படுவாங்க. ஏன் அப்படின்னா இவங்க எதுக்குத்தாலும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சபை சர்ச்சு இதை பத்தியே பேசுவாங்கன்னு சொல்லி நம்மளை பார்த்தாலே என்ன பண்ணிடுவாங்க, அப்படி ஒதுங்கி பேசுறது. இப்போ ரொம்ப ஈஸியா பேசுறாங்க. ஏன் சொல்லுங்க, நம்ம பரலோகத்தை பத்தியே பேசுறது இல்லை, ஊரு கதை நிறைய பேச ஆரம்பிச்சு. கதை பேசுறதுனால என்ன ஆகுதுன்னா, மற்றவங்களோட நம்ம ரொம்ப நட்பாயிட்டோம், உலகத்தோட சேர்ந்துட்டு பாருங்க. அதனால நம்ம கதையை நிறைய கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க என்னைக்காவது ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை பத்தி நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது, ஆனா அதெல்லாம் விடுங்க அப்படின்ட்டு போயிடும். உங்களையும் என்னையும் ஆண்டவர் ரட்சிக்கிறதுக்கு நோக்கம் என்ன? நம்ம முதல் பரலோகம் போனோம், ரெண்டாவது நம்மளோட இருக்கிறவங்களும் பரலோகத்துக்கு வழிகாட்டணும். அவ்வளவுதானே. இது தவிர வேற என்ன கேட்டார் ஆண்டவர்? வெள்ளியும் மூணு நம்ம இடத்துல கேட்கலையே. அப்படின்னா அவர் அந்த நோக்கத்தை சரியாய் செய்தார். நீங்க இடையில பாருங்களேன், மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாய் பிசாசு சோதிக்கிறான். என்ன தெரியுங்களா சோதிக்கிறான்? பெரிய மலைகால கொண்டு போய் நிக்க வச்சுட்டு ராஜ்யத்தினுடைய எல்லா மகிமையும் காண்பிக்கிறான். உலகத்தினுடைய சகல மகிமையையும் அவருக்கு காண்பித்து ஒரு நிமிஷத்துல நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு மாசம் ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பாடுபடுறோம் தெரியுங்களா? பிசாசு ஒரு செகண்ட்ல 4 கோடி ரூபாய் எடுத்து வந்து முன்னாள் நிக்க வச்சுட்டான். 4 கோடி ரூபாய் இருக்கும், கஷ்டப்படாது, இனிமேல் போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி உலகத்தினுடைய மகிமையை ஒரு செகண்ட். இயேசு கிறிஸ்து பரலோகத்தினுடைய மகிமை தெரிஞ்சதுனால பரலோகத்தை பற்றி மாத்திரமே கவனித்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய எதிரிகளாய் பொய் சாட்சி சொன்னவர்களுக்கு முன்பாய் அவர் ஒன்றையும் பேசவில்லை. அவர் பேசினா நிறைய பேசியிருக்கலாம். அவருடைய மைண்டை டைவர்ட் பண்றதுக்கு, அவருக்கு ஒரு கோபத்தை உண்டாக்குறதுக்கு ஏதோ ஒரு சில வழிகள் சத்துருக்கள் முயற்சி செய்கிறார்கள். டைவர்ட் ஆக அமைதியா இருந்தார். இயேசு கிறிஸ்துக்கு அநேக சோதனைகள், அநேக எதிர்ப்புகள், அநேக சூழ்நிலைகள் வந்தாலும் நான் சொல்லுகிறேன், அவர் பரலோகத்தை பற்றின காரியங்களை ஜனங்களுக்கு கொடுப்பதிலே ஒரு இடத்துல கூட மிஸ் பண்ணார். 3 வருஷம் தாங்க ஊழியம் செய்தார். 3 வருஷம் தான். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டல் அப்படின்னு சொல்லப்படுகிற கிரேக்க தத்துவ ஞானிகள்லாம் இருக்கும். இந்த தத்துவ ஞானிகளை ரொம்ப முக்கியமான ஒரு 3 பேர் இருக்காங்க. 3 பேர் 40 வருஷம் நல்லா உழைச்சாங்க. உலகம் முழுசும் கிரேக்க தத்துவம் கொண்டு போகணும்னு உழைச்சாங்க. ஏறக்குறைய 120 வருஷம் ஒரே ஒரு தத்துவத்தை உலகம் முழுசும் பரப்பணுன்றதுக்காக கிரேக்க தத்துவத்திற்காக உழைத்தார்கள். ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 வருஷம் தான் இந்த உலகத்துல ஊழியமே செஞ்சாரு. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற சர்வலோகம இயேசுவை அறிந்து கொள்ளத்தக்கதாய் அவருடைய செயல்கள், அவருடைய உண்மைத்துவம் உலகம் முழுசும் போறதுக்கு காரணம் என்னன்னா அவர் நோக்கம் கரெக்டா இருக்கு. பரலோகம் தான், பரலோகத்தை தவிர வேற என்ன? நான் பரலோகம் போனோம், என் குடும்பம் பரலோகம் போனோம், என் ஜனம் பரலோகம் வரணும். இதுக்கு நான் என்ன செய்யணும்? இதையே அவர் கவனித்து அவருடைய நோக்கத்தில் சரியா இருந்தார். இரண்டாவதாக நான் உங்களுக்கு ஃபெர்டைல் என்று சொன்னேன். ஃபெர்டைல் நுணுக்கம் என்று சொன்னேன். நுணுக்கம், ஒரு நுணுக்கமுள்ள ஒரு வாழ்க்கை, நுணுக்கமுள்ள ஒரு பார்வை. நீங்க இந்த புறாவினுடைய கண்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால், இந்த புறா யாராகிலும் ஒரு காரியத்தை ஒன்றை கவனிக்கிறது என்று சொன்னால் அந்த கவனிப்பிலே அதற்கு ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்குமா, அக்யூரசி இருக்குமா. என்ன அக்யூரசின்னு சொன்னா, நம்ம எந்த பக்கம் செயல்பட போறோம் அப்படின்றத நம்முடைய செயல்களை வச்சு அடுத்த ஸ்டெப் டக்குன்னு புரிஞ்சுக்கணும். நம்முடைய செயல்களை வச்சு புரிஞ்சுக்கணும். நம்ம அதை பிடிக்க போறோமா, அடிக்க போறோமா. இந்த புறான்னு சொன்னாலே நமக்கு இந்த வேடன் அப்படின்றத ஞாபகம். அப்படின்னா ஒரு வேடன் ஒரு அம்பை எய்கிறான் என்று சொன்னால், இந்த புறா அந்த அம்பையும் அவன் இழுக்கிற அந்த வேகத்தையும் பார்க்கும் பொழுது இது எவ்வளவு தூரத்துக்கு என்ன வேகத்துக்கு வரும்ன்ற அக்யூரசி அதுக்கு தெரியுமா? நுணுக்கம். ஆவிக்குரிய வாழ்க்கையில சபைக்கு நுணுக்கம் தேவை. என்ன நுணுக்கம் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நீங்க வாசித்து பாருங்களேன். யோவான் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்படுகிறது.
இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், பிதாவே நீ இதுவரைக்கும் நீர் மகிமைப்பட்டீர், இன்னும் நீர் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லத்தக்கதாய் மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்று பிதா அவருக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். அதை நான் இப்படி சொல்லுகிறேனே, எந்த இடத்திற்கு சென்றாலும் அவருடைய நோக்கம் என்னன்னா பரலோகம். இரண்டாவது, அந்த பரலோகத்தை அடைவதற்கு, பரலோகத்தை முக்கியப்படுத்துவதற்கு அவர் கற்றுக்கொண்ட ஒரு நுணுக்கம் என்னன்னா, பிதாவை கனப்படுத்துகிற கணத்தை எல்லா இடத்திலும் இயேசு கிறிஸ்து, எந்த இடத்துலையும் இயேசு கிறிஸ்து தன்னை முக்கியப்படுத்தியோ அல்லது தன்னை மேன்மைப்படுத்தியோ அல்ல, பிதாவை. நமக்கு நல்ல சம்பவங்கள்லாம் தெரியும். மத்தேயு 19ஆம் அதிகாரத்தை வாசிக்கணும். 17ஆவது வசனத்துல ஒரு நூற்றுக்கு அதிபதி முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர் இடத்தை கேட்கிறான், நல்ல போதகரே, நல்ல போதகரே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீர் என்னை நல்லவன் என்று சொல்வானே, பிதாவை தவிர ஒருவனும் நல்லவன். அப்படின்னா பாருங்க, நல்லவன் அப்படின்ற ஒரு வார்த்தை, முழு அர்த்தம் யாரும் சொன்னா பிதாதான், அவர்தான். அவருக்குரிய கணத்தை மற்றவர்கள் எந்த இடத்துலயாகிலும் கொஞ்சம் மட்டுப்படுத்தினா கூட இயேசு கிறிஸ்து விட்டு கொடுக்கல. அவர் தான் நல்லவர். என்ன கூட சொல்ல, அவர் தான் நல்லவர். அவருடைய சாயல் இந்த உலகத்தில் நான் இருக்கலாம், ஆனா நான் மனுஷனா இருக்கேன், இதான் ஒருத்தர் தான் நல்லவர். நீங்கள் அதே போல மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை வாசிப்பீர்களானால், பூரண சர்க்குணன் என்ற ஒரு வார்த்தையை இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிறார். பரலோகத்தில் இருக்கிற பிதா பூர சர்க்குணராய் இருப்பதை போல நீங்களும் பூரண சர்க்குணராய் நீங்கள் இருக்க வேண்டும். உங்கள் செயல் குணத்திலே நீங்கள் நல்ல நிலையிலே இருக்க வேண்டும். அவர் எப்படி சர்க்குணராய் இருந்தாரோ அதே போல அவர் தான் பூரணமான சர்க்குணர். அவரை கொண்டு நாம் அந்த பூரணத்தை அடைவதற்கு முயற்சி செய்கிறோமே ஒழிய அவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னோடு கூட இருக்கிற என்னுடைய பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் யார் தெரியுங்களா? பெரியவர், எல்லாரிலும் பெரியவர், எல்லாவற்றிற்கும் பெரியவர், எல்லோருக்கும் பெரியவர். அவரை காட்டிலும் பெரியவர் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஒருவேளை வேற ஏதாகிலும் பெரிய ஆட்கள் இருக்கிறாங்களா நம்ம சந்திக்கிறதுக்கு, அவங்க மூலமா நம்ம ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம நினைக்கிற அந்த நினைவுகளுக்கு சொல்றேன், அவரை காட்டிலும் பெரியவர் யாருமே. ஒரு முறை சுந்தரையா கிட்ட பெரிய கதை, நான் சுருக்கமா சொல்றேன். சுந்தரையா கிட்ட வந்து ஒருத்தவங்க கேட்டாங்களாம், ஐயா நம்ம சர்ச்சை நடத்த முடியாம ஒரே பிரச்சனை பண்றாங்க, யாராவது பெரியவங்க இருந்தா சொல்லுங்க அப்படின்னா. இதே வார்த்தை தான் சொன்னாங்க, யாராவது பெரிய ஆள் இருந்தா சொல்லுங்க. அப்போ அவர் சொன்னார், முழங்கால் போட்டு ஜோம் பண்ண, முழங்கால் போட்டு நல்லா ஜோம் பண்ணாங்க, நல்லா ஜோம் பண்ண சொல்லு. நம்ம ஆண்டவரை பார்க்கல பெரியவர் யாருமே இல்லை, நீ போய் ஊழியத்தை செய்யலாம். உங்களுக்கு தெரியாது, எனக்கு நல்லா அந்த ஊழியத்தை குறித்து தெரிஞ்சு நான் சொல்றேன். இன்றைக்கு வரையும் நான் அந்த ஏரியாவில் அந்த ஊழியத்தை யாராலும் அசைக்க முடியல, தெரியுங்களா? அன்றைக்கு அந்த தேவ மனுஷன் சொன்ன ஒரு வார்த்தை, பெரியவர் அவர்தான், அவரை தவிர யாரும் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாகும். பிதாவை கனப்படுத்துகிற ஒரு நுணுக்கம் எல்லா இடங்களிலும். நான் அதுதான் சொல்றேன், நம்மை மேன்மைப்படுத்துற மாதிரி, நம்ம மகிமைப்படுத்துற மாதிரி இடங்கள்லாம் வரும்பொழுது கொஞ்சம் விலகிக்கங்க, ஒதுங்கி கொள்ளுங்க. நம்மளை முக்கியப்படுத்த, நம்மளை ஃபோக்கஸ் பண்ணணுன்ற மாதிரி எந்த இடத்துலையும் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணி காட்டாதீங்க, நம்மளை முக்கியப்படுத்தி காட்டாதீங்க. ஏன் அப்படின்னா, நாம் நம்மை காண்பிப்பதற்காக வரவில்லை, நமக்குள்ள இருக்கிற தேவனை மற்றவர்களுக்கு அறிவிக்கப்படியாக தான் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த ஜீவன் வேற கொடுத்துருக்கிறாரு, வேற எதுக்கு இருக்கும்? ஒரு 10 போட்டோ எடுத்து நம்மளை, நம்ம முகத்தை நம்மளே பார்ப்போம், என்ன அழகா இருக்கு, என்ன அழகா இருக்கு, நல்லா தான் இருக்கும். வயசாக எப்படி இருக்கும்? அழகாக இருக்கும். சொல்றேன், இதெல்லாம் வந்து மாயை, மாறிடும். இதெல்லாம் வந்து இன்றைக்கு ஒரு நிலை, நாளைக்கு ஒரு நிலை. ஆனால் நம்முடைய பிதா தான் நமக்கு நிரந்தரமானவர். அல்லேலூயா. சொல்ல, நீங்க வந்து இளமையில இருந்தாலும் சரி, நீங்க முதுமையில இருந்தாலும், நீங்க கிழவனா இருந்தாலும் பொக்கையானாலும் சரி, ஆண்டவருடைய சமூகம் மாத்திரம் உங்களோட இருந்ததுன்னா
எப்பவுமே உங்க முகம் பிரகாசமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அதை விட்டுட்டு வேற எந்த பிரகாசமும் இந்த உலகத்துல கிடைக்காது. அதை விட்டுட்டு நாங்களாம் வந்து வாலிப வயசுல இருக்கும்போது ஃபேர் அண்ட் லவ்லி அப்படின்னு ஒன்று வரும். ஃபேர் அண்ட் லவ்லி இப்போ இருக்குது, அது இருக்குது. அந்த ஃபேர் அண்ட் லவ்லிலேயே வந்து பெஸ்ட்டு ஒன்று வந்தது. அதாவது என்ன சொல்கிறது, அது இந்த முகத்தை இன்னும் ஷைனிங் ஆக்கக்கூடிய ஒரு இது ஒன்று ஃபேர் அண்ட் லவ்லி. அப்போ அந்த டைமில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அப்போது அண்ணா நகரில் இருந்தான். அவனுடைய தம்பி ஒருத்தர் என்ன பண்ணால் ஃபேர் அண்ட் லவ்லி அதை வாங்கி, அவன் கருப்பாக இருப்பான், அதனால் கொஞ்சம் வெள்ளையாக மாறணுன்றதுக்காக, இதை போட்டால் வெள்ளையாயிருவாங்கன்னு சொன்னாங்கன்றதுக்காக அவன் கொஞ்சம் அநியாயமாக பண்ணாமல் காலையில் எழுந்த உடனே நல்லா குளிச்சுட்டு எல்லாம் முகத்தை கழுவிட்டு உடனே ஃபேர் அண்ட் லவ்லி போடு வெளியில் போயிட்டு வந்த உடனே நல்லா முகத்தை கழுவிட்டு மத்தியானம் ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி, மதியானம் தூங்கி இங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் வெளில போகிறோம்ல, வெளியில் போயிட்டு திரும்ப நைட்டு வந்து படுத்து தூங்கும்போது நல்லா முகத்தை கழுவிட்டு திரும்ப ஒரு நாளைக்கு 3 தடவை ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு 1 வாரம் ஆச்சு. 1 வாரம் கழிச்சு அவனை போய் பார்த்தா 3 இதெல்லாம் வெந்து போயிடுச்சு. கரையில் வெந்து போய் உதடெல்லாம் செக்க செவையில் ஆச்சு. ஃபேர் அண்ட் லவ்லி சிவப்பாக்கிருச்சு. வேதத்துல ஒரு வசனம், அழகு அழகு வஞ்சனை உள்ளது. அது நீங்க எந்த அழகு வேணாலும் வச்சுக்க, நம்ம பார்க்குற அழகா இருக்கட்டும் அல்லது நம்மளை பார்க்குற அழகா இருக்கட்டும், நம்மளை ஏமாத்திடும் ஒரு நாள், நம்மளை ஏமாத்திடும். வஞ்சனை உள்ளது. வஞ்சனைனாலே நீங்க நேர ஏதேன் தோட்டத்துக்கு போயிருக்கு. அந்த இடத்துல என்ன வீழ்ச்சி வந்ததோ அதே வீழ்ச்சி வந்துடும். ஆனால் நான் இப்படி சொல்ல, நமக்குள்ளே இருக்கிற தேவனுடைய அழகை பாருங்க, என்றைக்கும் நிலைச்சிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களை கேட்குறேன், உங்களுக்குள்ள தேவனுடைய அழகு இருக்குதா? இருக்குதா? நீங்க பார்க்குறத பார்த்தா நீங்க தான் சொல்லணும் பாஸ்டர் அப்படின்ற மாதிரி இருக்கு. சரிங்களா? உங்களையே நான் வந்து வருத்தப்படுத்துவாங்க. இருக்கு, அந்த அளவோடு இருங்க, அது போதும். இதை தவிர வேறொன்று அப்படின்பது கிடையாது. இதை தவிர வேற ஒன்று கிடையாது. அப்போ நம்முடைய நோக்கம், நம்முடைய நுணுக்கம் 3வதாக நேர்த்தி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. புறாவினுடைய கண்களிலே சொல்லப்படுகிற இன்னொரு காரியம் நேர்த்தி. புறாவினுடைய கண்களை குறித்து சொல்லும்போது சொல்லுவாங்க சாஃப்ட் அண்ட் டெண்டர் அப்படின்வாங்க. டெண்டர்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம். இந்த டெண்டர் அப்படின்ற ஒரு வார்த்தை நீங்கள் வேற எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. லேயாளை குறித்து சொல்லும் பொழுது வேதத்தில் அந்த வார்த்தை உச்ச பார்வை உடையவள் அப்படின்னு தமிழில் வருது இல்லைங்களா? இங்கிலீஷில் வந்து டெண்டராய் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். டெண்டராய். இந்த டெண்டரை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, இந்த கண் மயக்குதல்னு இருக்கும் தெரியுங்களா? சிலர் கண்ணிலேயே பேசுவாங்க பாருங்க, அதான் டெண்டரை. வேறு ஒன்றும் இல்லை. டெண்டரைன்னொடனே நம்ம ஆளுங்க வந்து என்ன சொல்கிறது, டப்ஸா கண்ண மாதிரி இருக்கும் போல இருக்குது. இந்த பக்கம் ஒன்று பார்த்துட்டு இந்த பக்கம் ஒன்று பார்க்கும் போல இருக்குது. அதனால தான் லேயாளை. ராகியில் காட்டிலும் லேயாளு தான் டெண்டரை. என்ன சொல்கிறது, அதாவது சிலரை பார்த்தாலே பரிதாபமாக இருக்கும் தெரியுங்களா? பார்த்துருக்கீங்களா? சிலரை பார்த்தாலே ரொம்ப பரிதாபமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே அடிக்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பரிதாபமாக. அந்த பிள்ளைங்களாம் வீட்டிலலாம் அப்படி தான் இருக்கும். பண்ணுற சேட்டை பயங்கரமாக பண்ணோம். அந்த சட்டை எடுக்கலாம், அப்படி கையில் எடுத்து அப்படி கையை அந்த முகத்தை பாருங்கள். அதை பார்த்த உடனே அப்படியே உங்கள் வாழ்க்கையில் இதை மாதிரி ஒரு பரிதாபமான ஆத்மா இந்த உலகத்திலே கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை கவனிக்கணும். அப்படி இருக்கும். அந்த முகம்லாம் வந்து அப்படியே பரிதாபமாக தூங்கி போய் என்னை அடித்து சாவடிச்சிருவீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும் அதை பார்க்குறது. சரி சரி அப்படின்னு நம்மளே என்ன பண்ணுவோம், சரி சரி அப்படின்னு விட்டுருவோம். புறாவினுடைய கண்களை குறித்து சொல்லும் பொழுது அதை பார்த்தாலே வந்து நமக்கு ஒரு பயமோ அல்லது அதை பார்த்தாலே நமக்கு ஒரு அசட்டை பண்ணுவதில்லை. அதை பார்த்தாலே அந்த சாஃப்ட்னஸ், அந்த ஒரு அன்பின் அடையாளம், ஒரு அன்பினுடைய ஒரு பார்வை அப்படின்ற மாதிரி வைத்துக் கொள்ளுங்களேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இதை நீங்கள் ஒப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் ஒரு காரியத்தில் மிகவும் இளமை அல்லது கவர்ந்து அல்லது கவனம் கொடுத்து நேர்த்தியாக இருந்தது எது அப்படின்னு சொன்னால், எல்லா
எல்லா இடங்களிலும் இயேசு கிறிஸ்து பிதாவோடு தான் இருக்கிறேன் என்பதை எல்லா இடங்களிலும் வெளிப்படுத்தினார். நீங்கள் யோவான் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்பீர்களானால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், நான் அவருக்குள் அவர் எனக்குள் என்று சொல்லி நாங்கள் ஒன்றாய் இருக்கிறோம். இதுதான் பரலோகத்து கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒன்று என்று சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில எல்லா இடங்களிலும் நான் உங்களுக்கு அதற்கு ஒரு வசனமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் யோவான் 5ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்பீர்களானால் இயேசு சொல்லுகிறார், நான் சுயமாய் ஒன்றும் செய்வதில்லை. 7ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்பீர்களானால் சுயமாய் நான் வரவில்லை. 12ஆம் அதிகாரம் 49வது வசனம் சொல்லுகிறது, நான் சுயமாய் எதையும் பேசவில்லை. அப்படின்னா எல்லா இடத்துலையும் எனக்கு என்னுடைய பிதாவோடு கூட அட்டாச்மெண்டோட தான் நான் பேசுறேன். இந்த காரியத்துல நேர்த்தியாய் தன்னுடைய பார்வையை ஆண்டவர் கவனத்தை செலுத்தினார். நான் புரியும்படியாக சொல்லுகிறேன். ஒரு மணவாளன் மணவாட்டியை பார்த்து புறாக்கண்கள் என்று சொல்லும் பொழுது 3 காரியங்களை மணவாளன் ஞாபகப்படுத்தினார். ஒன்று, ஒரு மணவாட்டியினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் பரலோக ராஜ்யம், பிதாவினுடைய ராஜ்யம். ஒரு மணவாட்டியினுடைய நுணுக்கம் என்னவென்று சொன்னால் பிதாவை மகிமைப்படுத்துவது. ஒரு மணவாட்டியினுடைய நேர்த்தி என்னவென்று சொன்னால் பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாய் இருப்பதை போல நான் எப்பொழுதும் மணவாளனோடு இருக்கிறேன், நானும் மணவாளனும் ஒன்றாக இருக்கிறோம். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒன்றாவே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இல்லாமல் எதையும் செய்யக்கூடாது, அவர் சொல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது. அவர் என்ன நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரோ அந்த அவரோடு கூட இருக்கின்ற ஒரு நல்ல ஒரு அன்பினை இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த மாதிரி நம்ம சொல்லணும், நானும் இயேசு கிறிஸ்து ஒன்றா தான் இருப்போம். அவர் இல்லாம நான் இல்லை, அவர் சொல்லாம நான் எதுவும் செய்ய மாட்டேன். அந்த மாதிரியான ஒரு அன்பின் உறவு. இதைத்தான் மணவாளன் சொல்றாரு. நீ யாருன்னு சொன்னா நிரூபவதி, நிரூபவதி எனக்கு பிரியமானவள் என்று தெரியும். ஏன் அப்படின்னு சொன்னா நீ என்னை விட்டு ஒரு நாளும் பிரிஞ்சது கிடையாது. நீ என்னதான் மகிமைப்படுத்திய தவிர வேற யாரையும் மகிமைப்படுத்தினதில்லை. நீ பரலோக ராஜ்யத்தை குறித்து என்னுடைய ராஜ்யத்தை பற்றியே நீ பேசுகிற. இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஒரு சாதாரண ஒரு உன்னத பாட்டு பாடலை போல தான் இருக்கிறது. ஆனால் அது ஒரு உன்னத அனுபவம் பாருங்க. அவரோடு கூட இருப்பது, அவரை உயர்த்தி பேசுவது, அவருடைய ராஜ்யத்தை பற்றியே பேசுவது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமே நிரூபவதி, நிரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள். ஜெபிப்போமா? எழுந்து நின்று தேவ சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா.